வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு கதை. ஒரு சாதாரண காலை பொழுது எப்படி உலகத்தோட வரலாற்றையே மாத்துன ஒரு நாளா மாறுச்சுங்கிற கதை. வாங்க, லூக்கா எழுதின நற்செய்தியில 24ஆம் அதிகாரத்திலிருந்து இந்த ஆச்சரியமான கதையை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். வாங்க, இந்த ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். தங்களுக்கு எல்லாமே போயிடுச்சுன்னு ஒரு நண்பர்கள் கூட்டம் நினைக்குது. அவங்கள சுத்தி ஒரே துக்கம், எதிர்காலமே இருண்டு போன மாதிரி ஒரு உணர்வு. அப்போ என்ன நடக்கும்? சரி, இப்ப நாம நேரா கதைக்குள்ளேயே போயிடலாம். அது வாரத்தோட முதல் நாள். சூரியன் மெதுவா உதிச்சிட்டு வர நேரம். ரொம்ப அமைதியான ஆனா சோகம் நிறைஞ்ச ஒரு காலை பொழுது. அவங்க மனசெல்லாம் பாரமா இருந்துச்சு. இயேசுவோட உடலுக்கு கடைசி மரியாதை செய்யணும்னு வாசனை திரவியங்களோட போறாங்க. அவங்க இதயங்கள்ல ஒரே வலி. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அவங்க எதையோ எதிர்பார்த்து போனாங்க, ஆனா அங்க அவங்க பார்த்த காட்சி அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒண்ணு. அவங்கள முழுசா திகைக்க வச்ச ஒரு காட்சி. இங்க பாருங்க, அவங்க என்ன எதிர்பார்த்தாங்க, ஆனா என்ன நடந்துச்சுன்னு. ஒரு பெரிய கல்லால மூடின கல்லறை எதிர்பார்த்து போனாங்க. ஆனா அங்க கல்லறை திறந்து கிடக்கு. உள்ள இயேசுவோட உடலை பார்க்கலான்னு போனா அங்க ஒண்ணுமே இல்ல, வெறும் காலி இடம். என்ன ஒரு அதிர்ச்சி, என்ன ஒரு குழப்பம் அவங்களுக்கு இருந்திருக்கும். அவங்களோட இந்த குழப்பத்துக்கு மத்தியில தான் கதையோட முக்கியமான திருப்புமுனை வருது. அங்கதான் ஒரு ஆச்சரியமான வெளிப்பாடு அவங்களுக்கு கிடைக்குது. திடீர்னு கண்ணை பறிக்கிற மாதிரி பிரகாசமான உடையோட 2 பேர் அவங்க பக்கத்துல நிக்கிறாங்க. அதை பார்த்ததும் அவங்களுக்கு பயம் வந்துடுச்சு. அப்படியே தலையை குனிஞ்சுக்கிறாங்க. இது மனுஷங்களால புரிஞ்சுக்க முடியாத ஒரு தருணம். அப்போ அந்த தேவதூதர்கள் கேட்கிற ஒரு கேள்வி ரொம்ப ரொம்ப ஆழமான கேள்வி. உயிரோட இருக்கிறவரை எதுக்கு நீங்க செத்தவங்க மத்தியில தேடுறீங்க? அடேங்கப்பா, இந்த கேள்வி அவங்க யோசிக்கிற விதத்தையே மாத்தி போடுது இல்லையா? நீங்க தப்பான இடத்துல தப்பான ஒரு எண்ணத்தோடு தேடிட்டு இருக்கீங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு. இதுதான் அந்த கதையோட மையமே. இது வெறும் காலி கல்லறை இல்ல, இது ஒரு வெற்றி, ஒரு உயிர்த்தெழுதல்னு அவங்க பிரகடனப்படுத்துறாங்க. இந்த செய்தியை கேட்டதும் அந்த பெண்கள் உடனே மத்தவங்களுக்கு சொல்ல ஓடுறாங்க. ஆனா சீஷர்கள் இதை கேட்டதும் என்ன பண்ணாங்க தெரியுமா? நம்பவே இல்ல. துக்கம் அவங்களோட நம்பிக்கையை முழுசா மறைச்சிருச்சு. ஆனா பேதுரு மட்டும் ஒருவேளை உண்மையா இருக்குமோன்னு ஒரு சந்தேகத்துல கல்லறைக்கு ஓடி போறாரு. அங்க வெறும் துணிகளை மட்டும் பார்த்துட்டு ஒரே ஆச்சரியத்தோட திரும்பி வராரு. சரி, இப்ப கதையோட அடுத்த கட்டத்துக்கு போலாம். இந்த செய்தியெல்லாம் கிடைச்ச பிறகும் இன்னும் 2 சீஷர்கள், அவங்க மனசுல இன்னும் சோகமும் குழப்பமும் தான் இருக்கு. அவங்க ரொம்ப மனசுடைஞ்சு போயிருக்காங்க. நடந்ததையெல்லாம் பத்தி பேசிட்டே போறாங்க. அப்போ ஒரு அந்நியர் அவங்க கூட வந்து சேர்றாரு. ஆனா என்ன ஆச்சரியம்னா, அவரால தான் அவங்க கண்கள் மறைக்கப்பட்டுச்சோ என்னவோ, அவங்களால அவரை அடையாளம் கண்டுக்க முடியல. அந்த அந்நியர் பேச ஆரம்பிக்கிறாரு. பழைய வேதத்துல இருக்கிறதெல்லாம் எடுத்து சொல்லி மெஷியா ஏன் பாடுபட்டு அப்புறம்தான் மகிமைக்குள்ள போகணும்னு ரொம்ப அழகா விளக்குறாரு. அவங்க கேட்க கேட்க அவங்களுக்குள்ள ஒரு புது புரிதல் வருது. நடந்ததெல்லாம் ஏதோ தற்செயல் இல்ல, இது ஒரு பெரிய திட்டத்தோட ஒரு பகுதின்னு அவங்க உணர ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அந்த எம்மா பயணத்தோட உச்சக்கட்டத்துக்கு வரோம். அவங்க 3 பேரும் ஒரு வீட்டுக்குள்ள போய் ராத்திரி சாப்பாட்டுக்காக ஒன்னா உட்கார்ந்திருக்காங்க. அப்போ அந்த அந்நியர் ரொம்ப இயல்பா சில விஷயங்களை செய்யறாரு. முதல்ல அப்பத்தை கையில எடுக்கிறாரு. 2வதா அதுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்றாரு. 3வதா அதை பிட்டு அவங்களுக்கு கொடுக்கறாரு. இந்த சாதாரண செயல்கள்ல தான் ஒரு பெரிய அதிசயம் நடக்க போகுது. அந்த நொடி அவங்க கண்கள் திறக்கப்படுது. அட, நம்ம கூட இவ்ளோ நேரம் பேசிக்கிட்டு வந்தது இயேசுதானே அவங்க உணர்றாங்க. ஆனா அவங்க அதை உணர்ந்த அடுத்த கணமே அவர் அங்கிருந்து மறைஞ்சு போயிடுறாரு. அவ்வளவுதான், அவங்களோட சோகம் எல்லாம் போய் ஒரு பெரிய சந்தோஷம் அவங்கள ஆட்கொள்ளுது. சந்தேகம் எல்லாம் நீங்கி ஒரு உறுதி பிறக்குது. உடனே அதே ராத்திரியில திரும்பி எருசலேமுக்கு ஓடுறாங்க. அங்க இருக்கிற சீஷர்கள் கிட்ட போய் இது நிஜம், கர்த்தர் உண்மையாவே உயிர்த்தெழுந்துட்டாருன்னு சந்தோஷமா கத்துறாங்க. சரி, இந்த கதையெல்லாம் கேட்டாச்சு. இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம்? ஏன் இந்த கதை ஆயிரக்கணக்கான வருஷமா சொல்லப்பட்டு வருது? இந்த கதை நமக்கு ஒரு 4 முக்கியமான பாடங்களை சொல்லுது. 1, இயேசு உயிரோடு இருக்கார். இது ஏதோ கற்பனை கதை இல்ல, அந்த காலி கல்லறை அதுக்கு ஒரு வரலாற்று சாட்சி. 2, கடவுளோட வார்த்தை தான் உண்மையை வெளிச்சம் போட்டு காட்டும். அந்த எம்மாவு சீஷர்களுக்கு வேத வசனங்கள் எப்படி ஒரு தெளிவை கொடுத்துச்சோ அதே மாதிரி நமக்கும் அது வழிகாட்டும். 3, சந்தேகப்படுறது தப்பில்ல. சீஷர்களே முதல்ல நம்பல இல்லையா? அதனால கேள்விகளோட நம்பிக்கையை தேடுறது ரொம்பவே இயல்பான ஒண்ணு. கடைசியா 4வது பாடம், இயேசு எப்பவுமே நம்ம கூட இருக்கார். அன்னைக்கு அந்த சாலையில அவங்களோட நடந்தவர் இன்னைக்கு நம்மளோட கஷ்டமான பயணங்கள்லயும் நம்ம கூடவே தான் இருக்கார். திரும்பவும் இந்த முக்கியமான வாக்கியத்தை ஞாபகப்படுத்திக்கலாம். அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். இதுதான் கிறிஸ்தவ நம்பிக்கையோட அசைக்க முடியாத அஸ்திவாரம். சரி, இந்த விளக்கத்தோட இறுதியில உங்ககிட்ட ஒரு கேள்வியோட நான் விடை பெறுகிறேன். ஒருவேளை இந்த கதை உண்மையா இருந்தா அது உங்க வாழ்க்கையில எதையெல்லாம் மாத்தும்? இத பத்தி நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.